ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி மாதத்தின் வளர்பிறை பஞ்சமி அன்று இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றையாவது செய்யுங்கள், லட்சக்கணக்கில் பணவரவு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இந்த மூன்று பரிகாரம் என்ன, திதி நேரம் என்ன, எப்படி வாராகி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, சப்த கன்னிகள் 5 பேர். இந்த 5இல் ஒருவர் தான் நம்மளுக்கு வாராகி அன்னை. இந்த வாராகி அன்னையை நாம பஞ்சமி திதி அன்று வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் சரிங்க, வாராகி அன்னை தீர்த்து வைப்பாள். இன்றைய கலியுக கடவுளாக விளங்கக்கூடியவள் அன்னை வாராகி அன்னை. நாம அவளை வழிபாடு செய்யும் போது உள்ளன்போடு யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி ஒரு வசந்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இன்றளவும் நிறைய பேர் சொல்றீங்க கமெண்ட்ஸ்ல, நாங்கள் இது செஞ்சோமா நல்லா இருக்குது, இதை பண்ணணும், எங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்றைய தினத்துல நம்ம வாராகி அன்னையின் திதி நேரம், வாராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு திதி நேரம், பஞ்சமி நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மாலை 6:17 நாளை 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:26 வரைக்குமே நம்மளுக்கு இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது இருக்குது. ஆக நீங்க இன்று இரவுல இன்று மாலை 6:17 நாளை இரவு 7:26 வரைக்கும் நீங்க வழிபாடு செய்யலாம். இப்ப நான் சொல்லக்கூடிய முறையில வழிபாடு செஞ்சு கூடவே இந்த பரிகாரத்தையும் செய்யுங்கள். லட்சக்கணக்கில் உங்களுக்கு பண வரவு ஏற்படும். நிறைய பேர் வாழ்க்கையில பணம் இல்லாம, பண பற்றாக்குறையினால, தனக்கு போதுமான அளவு பணம் கிடைக்காததுனால நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பண வரவை நம்மளுக்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த வளர்பிறை பஞ்சமியை நாம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க, நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை பெருமளவு பெருக்குவதற்கு இந்த பரிகாரம் உதவும். சரி, இந்த வாராகி அன்னையை நாம எவ்வாறு வழிபாடு செய்யணும்? நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப உகந்தது. நாளை செவ்வாய்க்கிழமை நீங்க மாலை, நம்மளுக்கு ஏன்னா காலையில இருந்தே இருக்குது பஞ்சமி திதி அப்படிங்கிறது. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா காலையில என்ன திதியோ இரவு வரைக்கும் அதே திதி தான். ஆக நீங்க நாளைய தினத்திலேயே வழிபாடு செய்யலாம். நாளைக்கு நாங்க வெளியில போறோங்க, எங்களால முடியாது அப்படிங்கிறவங்க இரவு மாலை 6:17 மேல நீங்க இந்த வழிபாட்டை துவங்கிக்கலாம். ஆக செவ்வாய்க்கிழமை காலையில நம்ம எந்திரிச்சு குளிச்சுட்டு உபவாசம் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க காலையிலேயே வாராகி அம்மன் கிட்ட ஒரு நெய் தீபம் ஒன்று ஏத்திட்டு உங்க விரதத்தை துவங்கி கொள்ளலாம். மாலை 6 மணிக்கு மேல, ஏன்னா 7:26 வரைக்கும் தான் நம்மளுக்கு இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது இருக்குது. ஆக 6 மணிக்கு நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த திதி நேரத்துக்குள்ளாக நம்ம பூஜையை நிறைவு செய்வதற்கு நேரம் கரெக்டா இருக்கும். மாலை 6 மணிக்கு மேல உங்க வீட்டுல வாராகி அம்மனுடைய படம் இருக்குதுன்னா முழுவதுமாக சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு சிகப்பு நிற மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. விக்கிரகம் வச்சிருக்கீங்க அப்படின்னா குறைந்தது 3 பொருட்களை கொண்டாவது அபிஷேகம் செய்ய வேண்டும். பால், தயிர், பன்னீர், அது மாதிரி எது உங்களுக்கு கிடைக்குதோ அந்த பொருட்களை வைத்து நீங்க அபிஷேகம் செய்து அலங்காரம் பண்ணணும். எங்க வீட்டுல இது இரண்டுமே இல்லம்மா, இது வைக்கலாமா வேணாமான்னு நிறைய குழப்பம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெயோ நொய்யோ விட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்குல வாராகி அன்னை இருக்கிறாங்க அப்படின்னு ஆகாவனம் பண்ணிட்டு நீங்க இந்த பூஜையை தாராளமாக செய்யலாம். வாராகி அன்னைக்கு பிடித்த நெய்வேத்தியம் ஏதாவது ஒன்றை நீங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்ல சாம்பிராணி, எந்த அளவுக்கு வீடு வாசமா இருக்குதோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம வீட்டில் நல்ல அதிர்வலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீங்க பூஜைகள் செய்யும்போது நிறைய சாம்பிராணிகள் நாம தூபம் போடணும். இப்படி தூபம் போட்டுட்டு அதற்கப்புறம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் நீங்க செய்யுங்கள். என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு துணி மஞ்சள் நிறம் இல்லைன்னா
சிகப்பு நிற துணி, அதுவும் இல்லை அப்படின்னா பச்சை நிற துணி. இந்த 3 நிறத்தில் தான் நீங்கள் எடுத்துக்கணும், வேறு நிறத்தில் எடுத்துக்கக்கூடாது. இதை வந்து ஒரு முடிச்சா தயார் பண்ணுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சதுரமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் வந்து மரிக்கொழுந்து. இந்த மரிக்கொழுந்து பொதுவாகவே அம்பாளுக்கு மிக மிக உகந்த ஒரு பூ. இது வாசம் பார்த்தீங்கன்னா காஞ்சு போனால் கூட இதனுடைய வாசம் அப்படியே இருக்கும். நீங்கள் தலையில் வச்சிட்டீங்க அப்படின்னா 1 வாரத்துக்கு உங்கள் தலையில் வந்து இதனுடைய வாசம் இருக்குதுன்னா அப்போ இது எவ்வளவு உகந்ததுன்னு பார்த்துக்கோங்க. அம்பாளுக்கே உகந்த இந்த மரிக்கொழுந்து கொஞ்சம் வாங்கி நீங்கள் வந்து அம்பாளுக்கு கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் வந்து இந்த பரிகாரத்துக்காக வச்சுக்கோங்க. எடுத்து மரிக்கொழுந்து வச்சுக்கோங்க. ஒரே ஒரு துண்டு விரலி மஞ்சள், முகம் புரியாத விரலி மஞ்சள் ஒரு துண்டு எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு 51 ரூபாய், 101 ரூபாய், 501 ரூபாய், 11 ரூபாய் உங்களுக்கு எந்த மாதிரி வைக்கணும், உங்ககிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து ஒரு முடிச்சா தயார் பண்ணி வாராகி அம்மனுடைய பாதத்தில் வச்சிருங்க. அதற்கப்புறம் 2வது பரிகாரம், எலும்பிச்சம்பழம் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நல்ல எலும்பிச்சம்பழமாக எடுத்துக்கோங்க. பழத்திலே ராஜகனியாக விளங்கக்கூடியது எலும்புச்சம்பழம். எலும்புச்சம்பழத்தை வைத்து பரிகாரம் செய்யும் போது அது நம்மளுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும். அதனால அதில் வந்து சிகப்பு நிற பேனா, பென்சில், மார்க்கர் எதுவாக வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் வஜ்ரகோசம் அப்படின்னு நீங்கள் அந்த எலும்புச்சம்பழத்தில் வந்து எழுதிருங்க. எழுதிட்டு இதையும் வந்து நீங்கள் ஒரு பூஜைக்கு உண்டான தட்டில் வச்சு அது ஏற்கனவே ஒரு முடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த முடிச்சையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பழத்தையும் எலுமிச்சம்பழத்தையும் அது மேலேயே வச்சுட்டுங்க எழுதிட்டு. அதற்கப்புறம் 3வது பரிகாரம் என்னென்னா, ஒரு அன்ரூல் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 27 முறை வஜ்ரகோசம் வஜ்ரகோசம் அப்படிங்கிற அந்த பீஜ மந்திரத்தை வந்து எழுதிட்டு அதற்கு பின்பக்கம் உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும், உதாரணத்திற்கு ஒரு 5 லட்சம் வச்சுக்கோங்க, எனக்கு 5 லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு நீங்கள் பின்னாடி எழுதிக்கணும். எழுதிட்டு இதையும் 4ஆ மடித்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இதையும் அந்த முடிச்சு எலுமிச்சம்பழம்லாம் வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அந்த தட்டிலேயே வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ அந்த தட்டை அப்படியே உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துட்டு வாராகி அம்மனுடைய போற்றிகள், காயத்ரி மந்திரங்கள் எது தெரியுதோ அதை சொல்லி வாராகி அம்மன் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எனக்கு விரைவில் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த 3ஐயும் அப்படியே அங்கே வாராகி அம்மனுடைய பாதத்திலேயே வச்சிருங்க. வச்சுட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்ததற்கு அப்புறமாக இந்த 3 பொருட்களையும் நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னா, இந்த மரிக்கொழுந்து, விரலி மஞ்சள் வச்சு பணம் வச்சு நம்ம ஒரு மூட்டையை கட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மூட்டையை எடுத்து உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. பர்ஸு, ஹேண்ட்பேக், பீரோ, பணப்பெட்டி எது இருக்குதோ அதில் வச்சுக்கோங்க. இந்த எலும்புச்சம்பழத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் தூங்க போகும்போது உங்களுடைய தலையணைக்கு அடியில் வச்சுட்டு தூங்குங்க. இந்த வஜ்ரகோசம்னு நம்ம பேப்பரில் எழுதி வச்சதை வாராகி அம்மன் கிட்டேயே பாதத்திலே விட்டுடுங்க, பூஜை அறையிலேயே வச்சுருங்க. வச்சுட்டு இப்படி நீங்கள் செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் செஞ்சாலும் சரி, இல்லை இன்று 6:17க்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்யலாம். எது உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கோ அதை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு வாராகி அம்மன் கிட்ட மறுபடியும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல்கள், கோரிக்கைகள் சீக்கிரமாகவே நிறைவேற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் வாராகி அம்மனை மனமுருகி உள்ளன்போடு வேண்டும். நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல், கோரிக்கையை வாராகி என்னை நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பாள். நம்பிக்கையோடு இந்த 3 பரிகாரத்தையும் செய்யுங்கள். இல்லைங்க எங்களால் 3ஐயும் செய்ய முடியாது, ஏதாவது ஒன்றை மட்டும் நாங்கள் செய்யலாமானா தாராளமாக செய்யலாம். 3ம் செய்யும் போது அதிகப்படியான பண வரவை ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம்.